friends, good morning. And welcome back to our channel. இன்னைக்கு எங்களோட லாஸ்ட் டே ஆஃப் மகாராஷ்டிரால மும்பை ட்ரிப்போட லாஸ்ட் டே. இன்னைக்கு நாங்கள் நைட்டு ஃப்ளைட்டு பிடிச்சி வீட்டுக்கு கிளம்பிடுவோம். அதுக்கு முன்னாடி 2 பிளேசஸ் பார்க்க வேண்டியிருக்கோம். ஒன்று கோயில் சிவன் டெம்பிள், இன்னொன்று எல்லோரா கேவ்ஸ். அதை பார்த்து பிடிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். போகிற வழியில் உங்களை மீட் பண்ணுறோம். பாய். சாப்பாடுக்கு வந்துருக்கோம். போக காரம் தெரியாம இருக்கு. நான் வந்து லெமன் புளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்டாக போகிறது கிருஷ்ணேஸ்வர் டெம்பிள். நம்ம இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ வாங்க போகலாம். அது முடிச்சுட்டு தான் எல்லோரா கேவ்ஸ் போவோம். ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பார்த்தீங்களா, அதுதான் டவுலட்டாபாத் ஃபோர்ட். அங்கே போனோனாலே 3 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும். ஸோ நாங்கள் அங்கே போகல. அது வந்து இந்த ஏரியாவில் ஒன் ஆஃப் த பாப்புலர் பிளேஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ், இதோ பாருங்க, நம்ம கோயில் வந்து எட்டியாச்சு. இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குது. அந்த ஷாப்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் ரொம்ப கூட்டம் இருக்குது. நாங்கள் நடந்து போகிற வழியில் எல்லாம் கூட்டம். எப்படி சாமி கும்பிட போகிறோமோ தெரியலை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிருஷ்ணேஸ்வர் டெம்பிள் வந்து 108 ஜோதிர்லிங்கத்தில் ஒன் ஆஃப் த ஜோதிர்லிங்கம். இல்லை நம்மளே தொட்டு கும்பிட்டு இலை போட்டு பூஜை பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் இவங்க வச்சுருக்காங்க. உள்ளே போனால் ஷர்ட் இருக்கக்கூடாது. ஷர்ட்டை கழட்டிட்டு தான் உள்ளே போகணும். கேரளாவில் இருக்கிற டெம்பிள்ஸ் மாதிரி. அதே காப்பி அடிச்சதுன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி டெம்பிள் ரொம்ப பெருசு. அதே மாதிரி கூட்டமும் ரொம்ப பெருசு. இறுக்கி போனோமான்னு பாட்ட இல்லை. க்யூவோடு நான் டீசெண்டாக தான் போயிட்டுருக்கோம். இறுக்கி ஒன்று போகிறதுல நல்லாட்டாப்பா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே ஒன்று வீடியோ எடுக்க முடியாது. கேமராவையும் அலோடு கிடையாது. அப்படியே கேமரா அலோடு பண்ணி இல்லாமல் உள்ளே கொண்டு போனால் போலீஸ் தான் பிடிப்பாங்க. ஸோ வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், சாமி கும்பிட்டு வந்தது உங்களை மீட் பண்ணுறோம். பாய். Friends, we are on the way to Ellora Caves. அங்க போயிட்டு உங்களை மீட் பண்றோம். Bye. Haha. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அஜந்தா கேவ்ஸ் மாதிரி ஒன்றும் இல்லை. ஏன்னா அங்கே ஒன்றும் என்னாச்சு, டிக்கெட் எடுத்தோமா, போனோமா, பஸ்ஸில் ஏறினோமா, பஸ் ஏறி அடிக்கடி நேராக போகாமல் பஸ் ஏறி போகணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ராவல் இருக்குது. ஆனால் இங்கே வேண்டாம், ஒன்றும் அந்த பஸ் ட்ரெயின் ஒன்றும் வேண்டாம். நேராக போனால் டிக்கெட் எடுத்தால் கேவ்ஸ், அவ்வளோதான். ஸோ நாங்கள் அப்படியெல்லாம் பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே சரந்திரி ஹில்ஸில் தான் எல்லோரா கேவ்ஸ் உண்டாக்கியிருக்காங்க. அதில் டோட்டல் 34 கேவ்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்லோரா கேவ்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இங்கே என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு 1 to 12 வந்து புத்திசம், 13 to 29 வந்து ஹிந்துசம், அதே 30 to 34 வந்து ஜெயினிசம். இப்படி 3ஆ பிரிச்சு இருக்கிறது தான் என்னது இந்த எல்லோரா கேவ்ஸோட ஸ்பெஷாலிட்டி. அதில் 16th கேவ் வந்து ஹிந்துசத்தோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேவ், அதாவது கைலாஷ். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரா கேவ்ஸ்னாலே கைலாஷன் டெம்பிள் தான். நம்ம உள்ளே என்ட்ரி ஆனோடனே கைலாஷ் டெம்பிளுக்கு முன்னாடி தான் நம்ம நிற்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கைலாஷ் டெம்பிளுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, பெரிய ஒரு ஆணி இருக்கு. எல்லாமே ராக்ல தான் செஞ்சாங்க. ஆனால் யார் இதை இடிச்சதுன்னு மட்டும் தெரியல.
ஃப்ரெண்ட்ஸ், கைலாசத்தில் இருக்கிற மாதிரி பெரிய சிவலிங்கம் இருக்குன்னு சொல்றாங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். நிறைய கூட்டம் இருக்கு. எப்படி வீடியோ எடுக்க முடியும்னு தெரியல. ஆனா நாங்க எப்படியாச்சும் வீடியோ எடுத்து கொடுக்குறோம். முடிஞ்ச மாதிரி காமிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க எவ்வளோ கூட்டம். இந்த கூட்டத்துக்கு நடுவில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இந்த தூரத்தில் தெரியல சிவலிங்கம் கூட்டம் இருக்கிறதுனால அவங்க தூரத்தில் இருந்து தான் இருக்க முடிஞ்சிச்சு. ஆனால் அங்கே தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், தூரமாக இருக்கு, பார்த்துக்கோங்க. சில ஸ்பெஷாலிட்டி நிறைய இருக்கு. அதில் ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது எல்லாமே சிங்கிள் ஸ்டோனில் உண்டாக்கினது. சிங்கிளாக உண்டாக்கினது இருக்கும். ஜாயிண்ட் ஃபேமிலி மாதிரி ஜாயிண்ட்டே கிடையாது இது. ஃப்ரெண்ட்ஸ், பெரிய பெரிய ஸ்கல்ப்சர்ஸ் இருக்கிற லிங்கம், சாமி எல்லாமே ஒரே ஒரு ஸ்டோன் வச்சு தான் உண்டாக்கியிருக்காங்க. இங்கே இருக்கிற பெரிய பெரிய பில்லர்ஸும் சிங்கிள் ஸ்டோனில் தான் உண்டாக்கியிருக்காங்க. நீங்கள் நினைப்பீங்க டிஃப்ரெண்ட் ஸ்பேசஸில் இருந்தால் எப்படி சிங்கிள் ஸ்டோனை உண்டாக்க முடியும்னா, ஒரு ஸ்டோனை பாடியாக கட் பண்ணி இப்படி செஞ்சுருக்காங்க. அதே எல்லோராலேயே லார்ஜஸ்ட் கேவ்னா இந்த 16th கேவ் தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப பெருசு. மோக்கு நினச்சிட்டு கூட சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே சேரியட் ஷேப்பில் மொனமெண்ட் உண்டாக்கியிருக்காங்க லார்ட் சிவாக்காக. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே சிவனோட எல்லா ரூபமும் இருக்கு. அதில் ஒரு ரூபம் நடராஜர். ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படியே கல்லில் செஞ்சு வச்சுருக்காங்க. இது மொத்தமாக ஒரே கல் தான். இது ஃப்ரெண்ட்ஸ், இதுலயே ஒரு சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னா, எல்லோரால இருக்கிற இந்த பில்லர் தான் 20 rupees நோட்ல இருக்கிற பில்லர். கேட்கும் போது ஆச்சரியமா இருக்குல்ல? எல்லாரும் 20 rupees இப்பவே எடுத்து செக் பண்ணி பாருங்க. 20 rupeesல இந்த பில்லர் தெரியுதா? என்ன தெரிகிறது? பாருங்க, இதோட மண்டையெல்லாம் உடஞ்சிருக்கு. பின்ன பெருசா இருக்குதா? இது நெனல் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கைலாசத்தெல்லாம் ஃபுல்லா சுற்றி பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம 30 to 34 கேவ்ஸ்க்கு போகணும்னா ஒரு எலக்ட்ரிக் வேனில் போகணும். காரும் வேணும், ரெண்டும் ஒன்று தான். அதில் போனோம். அதில் போன பின்ன எங்கே எத்துவோம்? 30 to 34 கேவ்ஸ். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு இடையில இருக்க 29 கேவ்ஸையும் நாங்கள் பார்த்துட்டே வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நெக்ஸ்ட் கேவ்ஸுக்கே போய்கிட்டே இருக்கோம். இது முடிச்சுட்டு தான் நம்ம ஜெயினிசம் கேவ்ஸ்க்கு போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் போய்கிட்டு இருக்கோம். பாருங்க, நம்ம கூடிய சீக்கிரமே அங்கே போய் ரீச் ஆயிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து 30 to 34 கேவ்ஸ் எட்டியாச்சு. மொத்தமாக ஜெயினிசம் தான் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஸ்கல்ப்சர்ஸை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இது ஜெயினிசம்னு. பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது மொத்தமாக ஜெயினிசமோட ஸ்டாச்சு ஸ்கல்ப்சர்ஸ் தான். இது பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது மொத்தமாக ஜெயினிசம் தான். இதில் பார்க்குறதுக்கு வேற ஒன்றும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சொல்ல மறந்துட்டோம், அஜந்தாவும் எல்லோராவும் யுனெஸ்கோவோட ஹெரிட்டேஜ் சைட்ஸ் ஆக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அப்படியே வெளியே வந்து பேல்பூரி சாப்பிட்டுட்டோம். இதோ பேல்பூரி சாப்பிட்டோன்னு நேராக ஏர்போர்ட்டுக்கிட்டா எங்கள் மும்பை ட்ரிப்பே முடிஞ்சிச்சு. இவ்வளோ சீக்கிரம் முடியும் நாங்கள் எதிர்பார்க்கல. டெய்லி நடக்கிறது தானே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ புது வீடியோஸ்லேயே தான் இங்கே கேமிங் வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் பாய் ஃப்ரம் அப்பு அண்ட் பப்பி சேனல். பாய்.
போயிடாதீங்க. ஸ்க்ரீனில் சிலப்போ இன்னொரு வீடியோ வரலாம். அடியோ படுத்து போயிடும்.